ஆஃப்டர் டெலிவரி பேபியோடு நம்ம ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சிட்டு இருக்க நேரத்தில் அது செய்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம பயந்துக்கிறோம். இப்போ எல்லாம் அதில் எதெல்லாம் நார்மல் எது அப்நார்மல்னு தெரியாமல் இருக்கிறதுனால ரொம்ப கன்ஃபியூஸ்டாக நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதில் எதெல்லாம் நார்மல்னு நம்ம இப்போ பார்ப்போம். அதாவது பேபி உடனேவே தும்முறது, இல்லை தும்முனாக்க மூக்கில் தண்ணி வர்றது, அதை தவிர விக்கல் வர்றது, அதுக்கப்புறம் யூரின் போனால் முக்கிட்டு போகிறது, அது தவிர அழுகிறது, அதேமாதிரி மோஷன் போனால் முக்கிட்டு போகிறது, இது எல்லாமே நார்மல் தான். மோஷன் ஒரு க்ரீனிஷ் பிளாக்காக போகும், அதுவுமே நார்மல் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பேர்ல்ஸ் மாதிரி உங்களுக்கு அந்த பேலட்டில் வாய்க்குள்ளார இருக்கலாம், இல்லை ஜெனிட்டல் ரீஜனில் இருக்கலாம், இல்லை ஸ்கின்னில் இருக்கலாம், அதெல்லாமே நார்மல் தான். அதை தவிர பேபியோட கன்னத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அக்னீஸ் இருக்கும், அதுவுமே நார்மல் தான். அதை தவிர சில பேர்த் மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கருப்பாக பெரிய மச்சமாக இருக்கும், இல்லை வெள்ளை கலரில் மச்சமாக இருக்கும், அதுவுமே நார்மல் தான். அதுக்கப்புறம் பிரெஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக தெரியும், அதை போட்டு அமுக்கி அமுக்கி பார்த்து முன்னாடி காலத்தில் நிறைய பேர் பாட்டியம்மாலாம் வைத்தியம் பண்ணி அதை ஆப்சஸாக மாற்றிடுவாங்க, அதாவது சீழ் பிடிக்க வச்சுருவாங்க. அதை டச்சே பண்ணக்கூடாது, அது தானாகவே குறைஞ்சிரும். அதேமாரி ஃபீமேல் பேபியாக இருந்தால் அவங்களுடைய ஜெனிட்டல் ரீஜன்லேருந்து ஒயிட் டிஸ்சார்ஜ், சில நேரம் ப்ளீடிங்கே வர்றது வாய்ப்பு இருக்குது, அதுவுமே நார்மலான விஷயந்தான். இதை தவிர அவங்களுக்கு ஜிட்ரியாக டக்குன்னு ஒரு நடுங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுப்பாங்க, அதுவுமே நார்மல் தான். அதே மாதிரி சத்தம் கேட்டால் டக்குன்னு தூக்கி போட்ட மாதிரி விழுவாங்க, அதுவுமே நார்மலான விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது எல்லாமே நார்மல் தான், போக போக சரியாயிடும். பேபி பிறந்ததுக்கப்புறம் சில பேருக்கு தலையில் கொஞ்சம் சின்னதாக ஒரு வீக்கம் இருக்கும், அது கேப்வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூரிங் நார்மல் டெலிவரி அது ஃபார்ம் ஆகும் ஒரு இடிமா மாதிரி, அதுக்கப்புறம் அது போக போக அது மாதிரி குறைஞ்சிரும். அதே மாதிரி கண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டிஷ்ஷாக ஹெமராஜிக் ஸ்பாட்ஸ் தெரியும், அதுவுமே டியூரிங் டெலிவரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தானாக சரியாயிடும், அதை நினச்சி பயப்பட வேண்டாம். அதேமாரி ஐலிட்ஸும் வீங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவும் நார்மல் தான். சில பேபிஸ்க்கு டெலிவரி ஆனவுடனே ஒரு சிவப்பாக கோடு மாதிரி, அதாவது ஃபேஸில் இல்லை நெக்கில் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவுமே நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொப்புள் கொடியில் எப்பயுமே அது சுருங்கிடும், அது 10 நாள் ஆகும் சில குழந்தைங்களுக்கு, சில குழந்தைங்களுக்கு ஒரு வாரம் கழித்து தானாகவே விழுந்துடும். விழுந்துற இடம் யூஸ்வலாக ட்ரையாக இருக்கும், அதில் ஏதாவது செக்ரீஷன்ஸ் வந்ததுன்னா மட்டும்தான் பயப்படணும், அதுவுமே நார்மலான விஷயந்தான். அதை தவிர பாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சில நேரம் ரெட்டாக ஸ்பாட்ஸ் மாதிரி வரும், அதுவுமே நார்மலான விஷயந்தான். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இதை தவிர வேறு ஏதாவது சயின்ஸ் தெரிஞ்சதுன்னா அதுக்காக நம்ம போய் டாக்டரை நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. யூரின் போகும்போது சூடாக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, பாடியிலேருந்து உள்ள டெம்பரேச்சருக்கு தான் ஃப்ளூயிட் வெளியாகும். ஸோ அதனால் யூரின் போகும்போது அந்த பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ஹாட்டாக போகுதே ஒழிஞ்சு மற்றபடி அதனாலையும் எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம். ஜாண்டிஸ் வர்றது எதனால் வருது அப்படின்னா, பேபியோட பிளட்டு அடல்ட் பிளட்டாக மாறும். அப்போ பேபியோட பிளட்டு செதஞ்சி அது பிலிருபினாக மாறும். பிலிருபின் லெவல் தான் நமக்கு மஞ்சக்காமலையாக தோணுது. இது கண்ணை மஞ்சளாக்கும், ஸ்கின்னை மஞ்சளாக்கும், யூரின் போகும்போது மஞ்சளாக்கும். ஸோ அது மஞ்சக்காமலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அது பேபிக்கு வர்றது நார்மல் தான். அதுலேயே கொஞ்சம் அதிகமாக, அதாவது லெவல் மோர் தென் 12 அப்படின்லாம் வருது, ரொம்ப மஞ்சளாக இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பீடியாட்ரிஷியன் சொல்லுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லைட் தெரப்பி இல்லை வெளியில் வெயிலில் வச்சுருந்தாலே போதும். அதுலேயும் குறையில அப்படிங்கிறப்ப நம்ம ஃபோட்டோ தெரப்பி அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு தனி லைட் தெரப்பி இருக்குது, அது மூலமாக நம்ம அந்த ஜாண்டிஸை குறைச்சிக்கலாம். ஜாண்டிஸ் பேபிக்கு வர்றதுங்கிறது ஒரு நார்மலான விஷயந்தான். பேபி பிறந்த உடனே வெயிட் லாஸ் ஆகிறது நார்மலான விஷயந்தான். பட் அது ஆகாமல் நம்ம ஃபீட் பண்ணி அதை ரெகுலராக நம்ம வெயிட் போட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா பேபிக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. பேபி திடீர்னு ரொம்ப மூச்சு விடுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அப்படி நார்மலாக வந்துடும், அந்த மாதிரி செய்கிறதும் நார்மல் தான். சில குழந்தைங்களுக்கு மாறு கண்ணு மாதிரி தெரியும், அதாவது ஒன்றரை கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்பின்ட் அது மாதிரியும் இருக்கும், அதுவும் போக போக சில குழந்தைங்களுக்கு நார்மல் ஆகிடும். அதை தவிர கண்ணில் தண்ணியாக வடியும், அது ஓரத்துலேருந்து. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல இந்த தண்ணி மூக்குக்குள் வழியாக வரும், யூஸ்வலாக ட்ரெயின் ஆகும். அதில் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்ததுன்னா அந்த மாதிரி கண்ணில் தண்ணி வரும். ஸோ இந்த இடத்துல நல்லா நம்ம மசாஜ் பண்ணினோம்னா அந்த டக்ட் ஃப்ரீ ஆகி அந்த ட்ரைனேஜ் மூக்குக்குள்ளார போயிடுறதுனால நமக்கு ஃப்ளூயிட் கண்ணில் இருந்து வராது. ஸோ இதுவும் நார்மல் தான். சில நேரங்களில் பேபி ரொம்ப முறுக்குன மாதிரி அப்படி பண்ணும், உடனே நினச்சிக்குவாங்க எல்லோரும் ரொம்ப உடம்பு வலிக்குது, பிள்ளைக்கு உரம் உழுதுருச்சு அப்படின்னு சொல்லி உரம் இங்கேருந்து அங்கே முரத்தில் போட்டு உருட்டி எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் வலி வர வச்சுருவாங்க. அந்த மாதிரி பண்ணுறது நல்லது கிடையாது.
ஆக்சுவலாக பேபி வந்து அது அந்த மாதிரி நெட்டி முறிக்கிற மாதிரி உடம்பை முறுக்கிறதெல்லாம் வந்து நார்மலான விஷயம்.